பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் வந்து அரசியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அவர் பேச்சு கேட்டு அரசியும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அரசியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அரசி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து நான் போயிருக்கக்கூடாது, எங்கே வந்து நீங்கள் எல்லாம் அசிங்கப்படுறீங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அரசி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் பரவாயில்ல, நீ பண்ண விஷயம் எப்படியோ இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி யாருமே எதுவும் பேசக்கூடாது, அரசியோட மனசு புண்படுற மாதிரி யாரும் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா குமரவேல் வீட்டில் ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்கும். குமரவேலோட பெரியப்பா பார்த்தீங்க அப்படின்னா குமரவேலை ஓங்கி ஒரு அறை விட்டுருவாங்க. உடனே குமரவேலோட அப்பா சக்திவேல் வந்து குமரவேலுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. என் பையனுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ண முடியும், ஓடி போனால் உங்கள் பொண்ணுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, என் பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் அவரையும் பார்த்தீங்கன்னா ஓங்கி வந்து அவங்க அண்ணன் வந்து அறைய வருவார். அரசியோட அக்கா பார்த்தீங்க அப்படின்னா அரசிக்கு அடுத்த ஒரு கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உடனே மீனாவும் ராஜியும் இப்போதான் அரசி வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கு, இப்போ வந்து எதுவுமே பேச வேணாம், கொஞ்ச நாள் போனோன்னா அவள் கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம், அரசியே எப்போ ஓகே சொல்லலோ அப்போ தான் அவள் கல்யாணம்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு முடிவையும் யாரையும் எடுக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.